வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த பகவானை அழைத்த பார்வதா தேவி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வாருங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னமா கேள்வி? என்னைத்தான் வணங்குகிறார்கள். அம்மா பார்வதி, உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், பத்து பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன். அப்படி இருக்க எல்லா மக்களுமே என்னைத்தானே வணங்கி வருவார்கள். அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வந்த போதிலும் தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலையும் மாலையிலையும் வணங்கி கொண்டே இருக்கிறீர்கள். அவங்க ரெண்டு பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக என்று பார்வதி சந்தேகப்பட்டு சிவனிடத்திலே கேட்டபோது அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? பார்வதி, இரவும் பகலும் வரவேணுமானா இந்த உலகத்திலே என்னால முடியாது. காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காதம்மா. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் என்றால் பார்வதிக்கு பகவான் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இன்றைக்கு இவரையே பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி யாருக்கு முன்னால் ஈசனுக்கு தெரியாமல் ஓடி வந்து விவகாரத்தை எடுப்பாரா அம்மா ஈசன் அதாவது சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்தா உலகம் எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? எந்த வேலையும் பார்க்க முடியாது. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்க இந்த பார்வதிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே இல்லையே. சிவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்களையும் மறைத்து விட்டால் இந்த பார்வதி நமக்கு இருக்கும் இரண்டு கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று பார்வதிக்கு முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பார், நெற்றிக்கண்ணை திறப்பார், அவர் உலகி ஒளி ஆண்டவன் திருக்கண்கள் திறந்து உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து உச்சி கண்ணிலே நீ காளியாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு தன் அக்கினி கண்ணை திறந்தார் பார்த்தீங்களா? அப்ப பார்வதி நினைக்க சிவனுடைய இரண்டு கண்களையுமே நாமல் கையால் மறைத்து வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக இந்த
ஒளி எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு முன்னால வந்து பார்த்தா சிவனுடைய நெற்றிக்கண் திறந்த மகிமையை கண்ட உடனே கண்டபோது அந்தமெல்லாம் படரி ஆவித்தனலாகி ஐயோ சிவபெருமான் எத்தனை சொல்லி அவரை பரிசோதனை செய்து விட்டோமே, சிறியார் செய்த குற்றத்தை பெரியார் நீர் பொறுக்க வேணும் என்று கேட்டபோது அவ பயந்து போய் நின்னா பாருங்க. நேற்று விறுவிறுத்து நின்ன உடனே அந்த பார்வதியின் உடம்பில் உள்ள வேர்வை துளிகள் எல்லாம் ஒன்றாக கூடி கையிலே காட்டாச்சு வெள்ளமாக கரை புரண்டு வருகின்றது. அப்ப இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகுமே, அதனால இந்த வெள்ளத்தை உலகத்துக்கு போக விடாமல் நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகலே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பக்குவமாய் பெயரை கொடுத்தார். சமீபங்க சம்பாதி தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள அதெல்லாம் இருக்கட்டும். அந்த புத்துக்கு கொத்தனார் யாரியா? புத்துக்கு கொத்தனார் யாருன்னு? அந்த புத்துக்கு கொத்தனார் யாருன்னா கரையானா? புத்துக்கு கொத்தனார் வந்து கரையானால மட்டும்தான் அந்த புத்தை கட்ட முடியும். பார்த்துக்கோ, கட்ட முடியும். வேற எந்த கொத்தனார் வந்தாலும் கட்ட முடியாது. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? அந்த மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்து வாரார் சொன்னாங்க மரணாங்க பெரிய கண்ணாடி விரிசுல எல்லாத்துக்கும் ராஜாராணி
விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். அழகா ஆண்டு வருகிறார்கள். நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததினாலே நாகலோகம் என்று அந்த ஊருக்கு பேர் பெற்ற நாகலோக பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்தில் சரி நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கும்? தலை மட்டுமே மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தின் அம்சங்களாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் இறைவனுடைய அருளாலை எவ்விதமாகப்பட்ட குறைகளும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட செல்வா கோடி இருந்து வருகிறார் தெரியுமா? குதிரைகட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பளிங்கு வர்ண மேடைகள் பல்லாக்கு சாவடிகள். இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொண்ணு பொருள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் இருந்த போதிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வமே ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வமோ? நம்ம பீரோவில் நிறைய வீடு நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்தாலும் அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. இதெல்லாம் உயிரற்ற பொருள். ஆனால் அன்போடு பண்போடு ஆசையோடு அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் இருக்காங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க பாட்டி காலில் போய் விழுந்தேன். சரி நானும் என் பொண்டாட்டியும் போய் கல்யாணம் முடிஞ்ச கையோட சரிதானே. எங்க பாட்டி சொன்னா வேற பிள்ளை நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரி நான் விவரம் தெரியாம என்ன இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு கிடக்கு. அவ சொன்னது வேற, பாட்டி சொன்னது வேற. இது நீர் வந்து செஞ்ச காரியம் வேற. அதான் நான் விவரம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வார்த்தையில ஏதாவது முன்ன பின்ன வந்துரும். அதனால எதைனாலும் கவனமா கேட்கணும். பெரியவங்க சொன்னாங்கன்னா 16 வகைன்னா 16 வகை செல்வத்தை சொன்னா 16 செல்வம் என்று சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து செல்வம் அன்னம் செல்வம் பிள்ளை வீரம் தவம் பசு இப்படி சொல்லக்கூடிய 16 செல்வங்கள். 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் தான் பிள்ளை செல்வம். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலோ 12 வருட காலங்களாக ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் பிள்ளை இல்லா கவலையை எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கன வாராஜ மன்னாரா எங்கன வாராஜ மன்னாரா எனக்கு வாய்த்த
மன்னவா 30 வயதாச்சு எனக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை மன்னா. மன்னவா 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை இல்லையே. 50 வயதாகிவிட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மன்னா. மன்னான் பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். ஆமையா. மதலை இல்லா வாசலுக்கு ஆமா என் மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார் மன்னவா. மன்னவா குழந்தை இல்லா நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது வருவாங்களா? வரமாட்டார்கள். நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல சொந்தக்கார பிள்ளைய கட்டி கொடுத்திருந்தா சரி அந்த ஊருக்கு எதுக்காவது போற ஒரு நல்ல காரியமா போயிட்டு வரோம்னா அப்ப 4 பேர் போனா ஒரு அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஊர் பிள்ளைய இந்த ஊர்ல எல்லாம் கட்டி கொடுத்திருக்கு, வாங்கடி போய் நம்ம ஒரு எட்டு பாப்போம் அப்படின்னா கூட வர அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா, அவளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து 5-6 வருஷம் ஆகுது, சரி அதுக்கு என்ன, அதுக்கே ஒரு பிள்ளையும் இல்லாம கொல்லியும் இல்லாம அந்த பிள்ளை சும்மா இருக்கு, ஆமா சும்மா இருக்கு, நம்ம போனோம்னு சொன்னா பிள்ளை இல்லன்னு நம்ம கிட்ட கண்ணீரை வடிக்கும், சரிதானே, அத போய் நம்ம ஏன் பாக்கு, அந்த பாதாத்தியே பார்க்க வேண்டாம், பிள்ளை குட்டியா வரட்டு நம்ம பண்ட மலகாரம் வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு போவோம், ஆமா அப்படி வாங்க வீட்டுக்கு போகும்னு வீட்டுக்கு வந்துருவாங்க, சரிதானே, அப்படி ஒரு 4 நாளைக்கு குழந்தை குட்டி இருந்தாலும் ஆமா வெட்டி வெட்டியா வாங்கிட்டு போயிருவேன், ஆமா வாங்கிட்டு போகணும்ல, ஏன் கேட்டியா, சரி இருக்கட்டும். அதனால என் மன்னா நாகராஜா என்னய்யா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் கூட வரமாட்டார்கள், ஆமா நான் வட்டியிலே சாதம் போட மாறி உன்ன குழந்தை இளையடியிலே சாதம் போட எடுத்து உன்ன மதலை மாவிலே சாதம் போட கூடி உன்ன இல்லை கூடி உன்ன இல்லை அண்ணவா பிள்ளை இல்ல சாதமாது அந்த பிள்ளை இல்ல சாதமாது பாவிக்கு புழுவாக இருக்குதையா மதலை இல்ல சாதமாது மறந்து போல இருக்குதையா குழந்தை இல்ல சாதமாது பாவிக்கு குப்பையா தோணுதையா பிள்ளை இல்லாத சாதம் எனக்கு புழுவாய் தோன்றுகின்றது ஆமையா மதலை இல்லாத சாதம் எனக்கு மறந்தாய் தோணுது மன்னவா மன்னா குழந்தை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா அந்த காலத்துல பெண்ணா பிறந்தவங்க காடுகரைக்கு வேலைக்கு போகும்போது சரி அதிகாலையில 4 மணிக்கு அந்த அம்மா எந்திரிச்சிருவாளாம், சரிதானே, 4 மணிக்குனா பிந்தி தூங்கி முந்தி எந்திப்பா, எந்திப்பா பிந்தி தூங்கி முந்தி எந்திக்கிறதுனா எப்படி 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 ராத்திரி படுக்க போகும்போது அந்த அம்மா தூங்க போனா 12 மணி 1 மணி ஆகும், சரிதானே, 12 மணி 1 மணிக்கு தூங்க போனான்னா காலையில எல்லாருக்கும் முன்னால 4 மணிக்கு எந்திரிச்சிருவா, அதான் பொம்பளை, அதான் பின்னால தூங்கி முன்னால எந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சரிதானே, அப்ப காலையில 4 மணிக்கு எழுந்திரித்து சரி முதலாவது அந்த அம்மா எந்திரிச்ச உடனே சோளத்தை தான் ஊற போடுவாங்க, எதுக்கு போடுதா, சோளத்தை ஊற போட்டு என்ன செய்வாங்க, சோளத்தை ஊற போட்டு பனியாவது சுடுவாங்க, உன் வீட்டுக்காரி சுட்டு தருவா, சோள பனியா நல்லா இருக்கும், சோளத்தை ஊற போட்டா சோள கஞ்சி காய்ப்பாங்கய்யா, சோள கஞ்சி காய்ப்பாங்களோ, சோள கஞ்சி காப்பாங்க, சோள தோசையும் சுடுவாங்க, ஓ சோள தோசை, ஆமா அந்த காலத்துல சோள தோசை சுட்டாங்கன்னா ஒவ்வொரு தோசையும் ஒவ்வொரு கை தின்னு இருக்கும், சாணிய வரட்டி தட்டி போட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், 2 கை மந்தத்துல அந்த தோசை இருக்குமா, அந்த மாதிரி தோசை இருக்கும், அந்த காலத்துல தோசைக்கு போட்டாங்கன்னா 4 சோளத்துக்கு 7 சோள தோசை தான் இருக்குமா, அப்படியே இப்ப 4 சோளத்தை போட்டு ஆட்டி வலிச்சு எடுத்து தோசை சுட்டாங்கன்னா 4 சோளம்னா எவ்வளவு எவ்வளவு, 1 கிலோ 1 கிலோ அந்த காலம் 4 சோளத்தை போட்டாங்கன்னா 7 சோள தோசை தான் அதை சுட்டி எடுப்பாங்களாம், அத ஒரே ஆளு சாப்பிட்டு போயிருவாரு, ஆமா ஆமா அந்த காலத்துல, அதான் 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில 1 தோசை சுட்ட தோசை, கரெக்ட், இத சொல்லு பாப்போம், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம், நாக்க நல்லா வளைச்சு நெளிச்சு பேசினா தான் இது வரும், 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 சுவாசையில 1 தோசை, பத்தியா உனக்கு வரல பத்தியா, நீங்க எல்லாம் சொல்லி பாருங்க எல்லாருக்கும் வராது, அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி, வேகமா சொல்லணும், 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில 1 தோசை சுட்ட தோசை, கரெக்ட், அது பல்லு வரிசையா கூடிய ஆளு சொல்லு, தாத்தா நீ சொல்லு பாப்போம், நீ இப்படி எடக்க முடக்க கேள்வி கேப்பன்னு சொன்னா நான் வந்திருக்கே மாட்டேன், நீ தானே பெரிய ஆளுன்னு சொன்னேன், சொல்லேன் பாப்போம், பெரிய ஆளுன்னு சொன்னா 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில 1 தோசை சொத்த தோசை,
பாத்தியா உனக்கு வரல அப்படி போடுங்கயா கடைசியில தப்பு விட்டார்ல என்னன்னு சொட்ட தோசைக்கு சொத்த தோசைன்ட்ட சரி அங்கிட்டு இங்கிட்டு எவ்வளவு குறைவா இருக்கா அதுக்கு வந்து குறைச்சு கூட அதானே விலை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி குறைச்சுக்கோ அப்போ அந்த காலத்துல 4 சோளத்தை ஊற வச்சு சரி இந்த அம்மா எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற வைப்பாங்க அந்த காலம் இப்ப இருக்கிற மாதிரி நெல்லரிசி சாப்பாடு அப்பம் கிடையாது எப்பமாவது கிடைக்கும் ஆமா அப்ப சோளம் சாமி அரிசி இதத்தான் நல்லா சாப்பிட்டுருக்காங்க அப்பதான் ஊக்கமா இருந்திருக்காங்க ஆமா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நெல்லு சோறு பொங்குவாங்க நெல்லு சோறு சரி சரி ஆமா நாளைக்கு எங்க அம்மா சொல்லுவா நாளைக்கு அரிசி நெல்லு சோறு பொங்கணும் அப்படின்னு சொல்லுவா ஆமாய்யா எனக்கு விடிய விடிய தூக்கம் வராது எதுக்கு ஆமா விடிய விடிய தூக்கம் வராது அந்த சாப்பாடை சாப்பிடுறது நாளைக்கு நம்ம நெல்லு சோறு கிடைக்கும் அப்பவும் நெல்லு சோறுனா இப்போ இருக்கிற மாதிரி கூட்டு கறி சாப்பாடுலாம் அப்படி கிடையாது என்னது கஞ்சியும் தண்ணியுமா ஒரு கரண்டி ஊத்துவாங்க தண்ணியா ஓட அதைத்தான் குடிப்பாங்களாம் மண்ணு பானையில சோத்தை பொங்கி போட்டு தண்ணி ஊத்தி போட்டான்னா காலையில அந்த நீ தண்ணியை குடிக்கிறது அப்படி மணக்கும் இப்ப மணக்கா இப்ப புளிச்சு போய் எச்சு தண்ணி மாதிரி வாட வருது என் பையன் கிட்ட சொன்னேன் ஏடா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு கிடையாது சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால வயிற்றுக்கு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னா சரி அது எப்படிப்பா சாப்பாடு இல்லாம எப்படி இருந்திருக்கும் அதானே அப்படின்னு என் அவன் கேட்காங்க நம்ம பட்ட பாடம் அவனுக்கு தெரியுமா அப்ப இந்த அம்மா சோளத்தை ஊற போட்டதுக்கு பின்னால வீட்டுல உள்ள எல்லா வேலையும் முடித்து விட்டு மறுபடி வந்து பார்த்தா அந்த சோளம் நல்லா புளிச்சு போய் ஊறி இருக்கும் ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாட்டு விளக்கு போட்டு இடிப்பாங்களாம் அவன் மாட்டு விளக்கு போட்டு இடிச்சான்னா இடிச்ச சோளத்தை நல்ல ஒரு மண்பானையில வேக வைப்பா அந்த காலம் மாமியாலும் மருமகளும் மாட்டு விளக்கு போட்டு இடிச்சா இப்ப மாமியா கையிலையும் மருமக கையிலையும் உலக்கை கொடுத்தா என்ன ஆகும் ஒரே போடு மண்டையில போ அவன் மண்டையில போட்டு நொறுக்கி செயலுக்கு தான் போன பிறகு அந்த காலத்துல மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருந்தாங்க அது ஒரு பக்கம் அப்ப மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா இப்ப மருமகளுக்கு பயந்து மாமியார் நடக்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒருவா சோத்துல மண்ணலி போடுறாமத்தான் இல்லாத நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அவ என்ன செய்வா இவ ஏற்கனவே லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிருப்பான் அவ பேசத்தான் கேட்பான் சும்மா ஒண்ணும் இல்ல அதனால மருமகளுக்கு இப்ப மாமியா பயப்படுதா ஆமா அப்ப மாட்டுலக்கு போட்டு இடிச்சு நல்லா இடிச்ச சோளத்தை மண்பானையில வேக வச்ச சோளத்தை கீழே இறக்கி வச்சா அந்த சோள கஞ்சி அப்படி கம கம கமன்னு மணக்குமா அப்படியே நெய்யா மணக்குமா அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது முறக்கருவாடு முறக்கருவாட கங்குல்ல போட்டு 2 பிரட்டி சுட்டி எடுத்தான்னா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா அந்த காலம் அப்படி கருவாடு மணத்திருக்கு ஆமா அத கந்த துணியில சுத்தி இப்ப கருவாடு மணக்கவா செய்து இப்பதான் சோப் போட்டு கழுவுதா ஹமாம் சோப் போட்டு கழுவுதா கருவாடு குழம்பு வைக்க சோப்பு வாட தான் வருது கருவாடு மணக்கல சரி அப்ப இந்த சோள கஞ்சியும் முறக்கருவாடையும் சுட்டு நல்ல ஒரு வட்ட பெட்டியில ஒரு சின்ன கலவத்தியை போடுவா நல்ல பித்தளை தூக்கு பாத்திரத்துல இந்த சோள கஞ்சியை ஊத்துவா இந்த முறை கருவாடை கந்த துணியில சுத்தி எடுத்து வச்சு அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு வந்தான்னா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு வருவாளாம் காட்டுக்கு ஏந்தும் பிள்ளைனா என்ன தெரியுமா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்குமா ஐயா அப்படியே அப்ப வேலைக்கு போயிருக்காங்க இப்ப என்னைக்கு பிள்ளை வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான் ஒரு மாசம் 2 மாசம் 40 நாள் 60 நாள் டாக்டர் பெட்டு விட்டு இறங்க கூடாது முட்டைய கூட தூக்க கூடாதுங்கங்க இப்ப பொண்டாட்டி ரொம்ப வீக்கா இருக்காங்க நீங்க முட்டைய கூட தூக்க விட்டுறாங்க அப்படிம்பாங்க இப்ப அப்படி மாறி போச்சு ஆமா ஆஸ்பத்திரி போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா எவ்வளவு ஒரு கிளாஸ் காபி போடுன்னா என்ன ரூபா நிறைய வச்சுக்கீங்களோ டாக்டர் என்ன சொன்னாரு ஒரு வேலையும் செய்யக்கூடாது அதை வச்சு 10 மாசத்தை ஓட்டிடுவாங்க நீங்க காபி போடுங்க அப்படிம்பா சாப்பாடு வேணா கடையில போய் புரோட்டா வேண்டாங்க அப்படிம்பா அப்ப இந்த அம்மா ஏண்டும் பிள்ளை இருக்கும் பிள்ளையோட காட்டுக்கு போனான்னா இந்த 2 வயசு பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வச்சிருவா ஆலமரத்து விழுதல அப்பா இருக்கிற அந்த மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது பாத்தீங்களா அப்படி பள்ளிக்கூடமே இருந்தாலும் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா வலது கையால பிள்ளைக்கு இடது காத தொடதுக்கு எட்டணுமா வாங்காதபடியா அடுத்தவங்க காத்த பிடிக்க வலது கையால இடது கால தொட்டாதான் பிள்ளை வயசு வந்திருக்கு இல்லன்னா வயசுக்கு வெளில வீட்டுக்கு போயிருந்துருவாங்க அப்ப இந்த பள்ளிக்கூடம் இல்லாம பிள்ளைய கூட்டு போனா பிள்ளை கூலின்னு தனியா வேற உண்டு அவன் அந்த அம்மாவுக்கு கூலி கொடுத்தா பிள்ளைக்கு தனியா அளந்து போட்டுருவாங்க அதுக்காகவே கூட்டு போயிருவாங்க அப்ப இந்த ஆலமரத்து விழுதுல தொட்டில் கட்டி உறங்க வைத்து விட்டு அந்த அம்மா சாயங்காலம் ஒரு 1 மணி 2 3 மணி வரைக்கும் நல்ல வேலையை பாப்பா வேலையை
பார்த்து முடித்து விட்டு இந்த சோழ கஞ்சியை எடுத்து வச்சு மரக்கருவாடை எடுத்து வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு ஆம்பளை பிள்ளை. அவனை தூக்கி முன்னால வச்சான்னா அந்த பிள்ளைய பார்த்து பிள்ளை பின்னால பிட்டி தேஞ்சி முன்னால வயிறு தள்ளி கொட்டாமட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். சவல பிள்ளை அப்படித்தானே இருப்பான். அந்த பிள்ளைக்கு காலை சம்மணம் போட்டு உட்கார தெரியாது. கால அந்த மாணிக்கு நீட்டிடுவான். நீட்டினோம்னா அந்த காலத்துல மேல் சட்டை கிடையாது. மேல் சட்டை கிடையாதுன்னா வசதி உள்ளவங்க தான் அப்ப மேல் சட்டை போட்டாங்க. ஒரே ஒரு காக்கி டவுசர். அந்த காக்கி டவுசர்ல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. அதை போட்டு தேய்ச்சி 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 24 ஓட்டை இருக்கும். அதுக்கு சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, பொத்தியும் கிடையாது. எப்படி போட்டிருப்பான் தெரியுமா? இடுப்புல போட்டிருக்கான் பாரு கருப்பு கயிறு, அண்ணா கயிறு. ஆமா, அந்த கயத்துல இந்த டவுசரை தூக்கி கட்டிருப்பா. டவுசர் பிள்ளைக்கு இங்க இருக்கும், சட்டையே தேவை கிடையாது. பெரிய டவுசர் அதையும் போட்டுக்கிட்டு தலை முடி வெட்டிருக்க மாட்டான், பரட்ட மாதிரி இருக்கும். ஆமா, முன்னால மூக்கு சளி பிடிச்சு 11 அது ஒரு பக்கம் வடியும். இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? தூக்க பாத்திரத்து முடியல சோள கஞ்சியை ஊட்டி ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா, இன்னொரு கையில முறை கருவாடை கொடுப்பா. இந்த பிள்ளை வேண்டாமனே சொல்ல மாட்டான், வயர் பசியில இருப்பா. அப்ப இந்த சோள கஞ்சி ஒரு குடி, முறை கருவாடை ஒரு கடி, இந்த மூக்க ஒரு உரி. சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர மூக்குக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த அம்மா சொல்லுவாளா, அந்த பிள்ளை சாப்பிடும் போது மூக்க உறிஞ்சு சாப்பிடுவான் பாரு, பரட்ட வயிற்றுக்குள்ள போயிருமா. காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி ஆகுமா. அப்ப அந்த அம்மா சொல்லுவா, என்ன பெத்த ஐயா, ஏன் நான் பெத்த தங்கம், பிள்ளை சாப்பிடுவ அழக பார்த்தா எங்க அண்ணையே பற்றும் போலுக்க அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. பக்கத்திலே பிள்ளை இல்லாதவளு வேலைக்கு வந்திருப்பா. அப்ப அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாடை வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி கோதி குடிச்சு வீட்டுக்கு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே போவா. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாரமாடு, பிள்ளை இல்லா சாரமாடு, புழுவாயிருக்குதையோ, மதலை இல்லா சாரமாடு, மறந்து போல இருக்குதையோ, குழந்தை இல்லா சாரமாடு, குழந்தை இல்லா சாரமாடு, பாவிக்கு குப்பையாக தோணுதையோ, பாவிக்கு குப்பையாக தோணுதையோ. கறிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையை இருந்த பிள்ளை இல்லையே அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டு
தன்னுடைய கணவனிடத்திலே அழுது புலம்பினார். அப்ப நாகராஜன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? அடியே நாகக்கண்ணி, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று நீ கவலைப்படாதம்மா. ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனின் அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு ஏண்டும் பிள்ளை இருக்கும். நீ வருத்தப்படாத அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொன்னார். 70 வயசுல பிள்ளை பிறந்தார். என்ன சொல்லுவாங்க? அதாவது பட்டத்தோட மழை பொழியணும். அதாவது ஒரு 40 வயசுக்குள்ள ஒரு குழந்தை குட்டியை பெற்றெடுக்கணும். 70 வயசுல குழந்தைய பெற்றெடுத்து கையில புடிச்சிட்டு போனா என்ன சொல்லுவாங்க? பேட்டையால கூட்டு போறான் பாரு அப்படின்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, 70 வயசுல பிள்ளை பெற்றெடுப்பது தவறு இல்லை. அந்த பிள்ளைய பெற்று எடுத்தா என்ன ஆகும்? பாட்டி கட்டுல இருப்பா, பிள்ளை தொட்டுல இருக்கும். சரிதானே? அவளை பார்க்க ஒரு ஆளு வேணும், பிள்ளைய பார்க்கறதுக்கு ஒரு ஆளு வேணும். அப்படியா? வடநாடு சீனாவில பட்டத்தோடு மழை பொழிய வேண்டும், பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் என்பார்கள். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாராக போகும் என்பார்கள். மன்னவா, இந்த வயதில் பிள்ளை இல்லை, நீ எந்த வயதிலே குழந்தை இருக்க போகுது? ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறார் சொல்லுகிறாள். குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள். மன்னா என்று நாகக்கண்ணி மனம் உடைந்து எனக்கு வாய்த்த பிராணநாதா, நானும் பிறக்கலாமா? பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழலாமா? மங்கையாக நானும் பிறக்கலாமா? மலடி என்று பேரெடுத்து இந்த மாநிலத்தில் வாழலாமா? யாருடைய தீவினையோ எனக்கு தீவினையோ, அந்த யமனுடைய சொல்வினையோ, எனக்கு காலத்தோட விதிப்படியா, அந்த கடவுளோட சோதனையா, மாதாவிய விதிப்படியா, மகாதேவ இத்தெடுத்தார். என் தாயார் விதிப்படியா, விதிப்படியா என் தலையடியிலே இட்டெடுத்தார். மன்னாரா இருந்தாலும் இளம்பையா, இறந்து போனாலும் குற்றம் இல்லை. நான் வாழ்ந்தாலும் இளம்பையா, இளம்பையா மலடி வாழ்ந்து போனாலே குற்றம் இல்லை. ஏ மன்னா நாகராஜா, இதற்கு மேல் நான் குழந்தை இல்லாம இருந்திருந்தேனையானா, நான் இருந்தால் இழப்பம், இறந்து போனால் குற்றமில்லை. மன்னா வாழ்ந்தால் இழப்பம், அதலை இல்லாமல் மாண்டு போனாலும் குற்றமில்லை அல்லவா? எனக்கு யாருடைய தீவினையோ யமனுடைய சொல் பிள்ளையா, காலத்தின் விதிப்படியா எனக்கு கடவுளார் சோதனையா? மன்னா பிள்ளையை பெற்று எடுத்தாலும் குறை பேசுவாங்க, பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுவாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்க, பிள்ளையே இல்லைன்னா அவளை மலடின்றுவா. 10 வருஷமாவது பிள்ளை இருக்கா, கொல்லி இருக்கா, மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவாங்க. பிள்ளை இல்லை என்றால் மலடி என்பாள். மலடுன்னு சொல்லுவது முதலாவது தவறான வார்த்தை. மலடி என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. மலடி என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிள்ளை இல்லாதவர்களுக்கு மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை.
எந்த ஒரு பெண்ணு புஷ்பவதி ஆகாமல் இருக்கிறார்களோ எதுவாகாதவர்களைத்தான் மலடுன்னு சொல்லுவாங்களே தவிர பிள்ளை இல்லாதவர்களை மலடுன்னு சொல்ல மாட்டாங்க. அது கூட தெரியாமலே நம்ம அடுத்தவங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவர்கள் மனதை நோகடிக்கும்படியாக யாரை பற்றியும் எவரை பற்றியும் பேசுவதற்கு ஆண்டவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய மனது, அவருடைய சூழ்நிலை, அவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் எப்போது வைத்திருக்கிறாரோ அப்போது கொடுப்பார். அவர் கொடுக்க நேரம் கொடுப்பார். அடுத்தவர்களை பார்த்து குறை பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? கிடையாது, கிடையாது, பேசக்கூடாது. யாருடைய மனது புண்படும்படியாக எவரும் பேசக்கூடாது. அப்போ பிள்ளை இல்லைன்னா மலடுன்னு சொல்லுகிறாங்க. பிள்ளைய பெற்று எடுத்து அவளை கிளவின்றுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டு நல்ல ஒரு பட்டுச்சேலை கட்டி பூ பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தெருவுல நடந்தா என்ன சொல்லுவாங்க? 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டால இவளுக்கு இந்த நடையும் உடையும் இவளுக்கு தேவையா? நாளைக்கு மர்மம் வர போறாங்க, மேக்கும் விளக்கம் மினிக்கிட்டு வாரா அப்படின்னு பேசுவா. என் பிள்ளைய பெற்று எடுத்தா சேலை கட்ட கூடாதுன்னு இருக்கு. அப்ப பிள்ளைய பெற்று எடுத்தா கிளவின்றுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு சொல்லுவாங்க பொன்னடி எத்தவா, ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா, நாளைக்கு செத்த பொண்ணால ஒப்பாதி வைக்க பொட்ட பிள்ளை இருக்கா, இல்ல இல்ல கொள்ளியா பெத்து இடுக்க இருக்கா அப்படின்பா. எதுக்கோ தெரியல. ஆமா, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு சொல்லுவா கொள்ளி எத்தவா, கொள்ளி எத்தவா. இப்படி பொட்ட பிள்ளையெல்லாம் பெத்து வச்சிருக்காலும் எதை வித்து இவ கட்டி கொடுக்க போறா, என்னது வச்சிருக்கா, நாளைக்கு கொள்ளி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா அப்படின்னு பேசுவாங்க. அப்ப வாழ்ந்தாலும் பேசுவார்கள், தாண்டாலும் பேசுவார்கள். வையகமது தானடான்னு இருக்கான். ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு வைங்களேன், செத்து போயிட்டாருன்னா எங்க தெருவுல உட்கார்ந்து இந்த பொம்பளை பூரா இந்த பேச்சுதான் பேசுவா. அவர் திடீர்னு செத்துட்டாருன்னா சொல்லுவா, நல்ல மனுஷன் 10 நாளைக்கு நோய்வாய்ப்பட்டு செத்தாலும் தெரியாதே, செத்ததே செத்துட்டாரா, 10 நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தா நமக்கு கஷ்டம் தெரியாதான் அப்படின்னு பேசுவா. அதே மாதிரி 10 நாள் நோய்பட்டு செத்து போயிட்டாருன்னா அதுக்கு சொல்லுவா 10 நாளா கிடந்து செத்து போயிட்டாரு, படத்துல செத்து போனாலும் தெரியாது அப்படின்னா. அப்ப இப்படி எல்லாம் பேசுத உலகம். தாண்டாலும் பேசும், தாண்டாலும் பேசும். அம்மா 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். அடுத்தவர்கள் பேசுவதெல்லாம் நம்ம காதிலே வாங்கக்கூடாது. நல்லது சொன்னாங்கன்னா இந்த காதுல வாங்கி உள்ள போட்டுக்கணும். தவறானது சொன்னாங்கன்னா இந்த காதுல வாங்கி இந்த காது வழியா வெளியே விட்டுறணும். அதுக்குதான் ஆண்டவர் 2 துளையை கொடுத்திருக்காரு காத்துல. ஆமா. அப்ப இந்த இறைவனாகிய பகவானாகிய ஆண்டவனை நினைத்து பிள்ளை இல்லாத குறைகளை நாமல் தீர்க்க வேண்டுமானால் தீராத விடைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களடி. அதனால ஆண்டவனை எண்ணி நம்ம 12 வருடமா தவம் இருப்போம். தவம் இருந்த மகிமையினால் நமக்கு பிள்ளை வாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி என்று அந்த நாகராஜனும் நாகத்தன்னியும் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? சாந்து கொண்டு தலை வெளியே, சாந்து கொண்டு தலை வெளியே. கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கும்னு பார்த்தா இந்த ஆட்சி வீட்டுக்குலாம் போகுது. வீட்டுக்கு போகல, சாயா குடிக்கவா? சாயா குடிச்சு வாங்க. அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி, சாந்து கொண்டு தரை மெழுகி, சாந்து கொண்டு தரை மெழுகி, தரம் மெழுகி. அவர் சந்தனத்தால் கோலம் போட்டார், கோலம் போட்டார். அவர் சந்தனத்தால் கோலம் போட்டார், கோலம் போட்டார், கோலம் போட்டார்.
சொல்கிறார்கள். கோழி முட்டை மேல எப்படி ஒரு குண்டு ஊசி நிக்கும்? எப்படி நிக்கும்? முட்டை மேல குண்டு ஊசி நிக்குமா? குண்டு ஊசிய கோழி முட்டை மேல வச்சா உள்ள போயிடாது. பெசிக்கால் போட்டு வெட்டு. கோழி முட்டையிலே கரு இருக்கு. கரு வைத்தோமை ஆனால் தவத்திலே உரு ஏறுவது வழக்கம். அதேதான். அப்போ கரு வைத்தால் மாத்திரமே தவத்திலே உருமேறும் அல்லவா? ஆமா. அந்த கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசி வைத்து நிற்க வேண்டுமானால் ஆனால் 5 எழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி நாமத்தை சொல்லி ஊசியை வைத்தான். அதனாலே கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஒன்றி அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாக்கை ஊசியில ஊன்றி வாளை ஆழமாக உயரை நிறுத்திக் கொண்டு நாவை ஊன்றி நவமோடு தவம் இருந்து வருகிறார்கள். தலைகீழாகவே தவம் இருந்து வருகிறார்கள். சரி, ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்ல. ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? அதுவும் இல்ல. 12 வருடங்களாகவே தவம் இருந்து வருகிறார்கள். ஆண்டவன் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார், அடுத்த வருடமாவது வருவார் என்று 12 வருடமாக தவம் இருந்தால் சிவபெருமான் வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு, அடியார் செய்யும் தவத்தை பாரு. பகவான் என்ன செய்கிறார்? இந்த கைலாசமே இப்படி நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு? யாராருக்கும்? இவர் தவத்தை மகிமையானது முக்தி பெற்று கைலாசம் ஆடும் போது சிவன் நம் ஞானக்கண்ணால் பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் கடவுள் காணாதவரை போலவே இருந்தார், இருந்து கொண்டார். ஏனென்றால் சிவபெருமானுக்கு தெரியும் இந்த சின்மத்திலே 2 பேருக்கும் பிள்ளை இல்லை என்பது. அவருக்கு தெரியும். அப்ப இந்த இறைவன் என்றைக்கும் போல அன்றைக்கும் அகிலமல்ல அமுதலக்க பயணமாக வரும்போது பார்வதி அன்றைய பொழுதிலே பகவானோடு நானும் வருகிறேன், கைலாசத்திலே தனியாக அமர்ந்து வைக்கிறேன் அல்லவா, உங்களோடு வந்து உங்கள் படியிழப்பை நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்வதாதேவி ஆண்டவனோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அப்ப சிவன் சொன்னார், அடியே பார்வதி, உன்னை படியிழக்க அழைத்து போறதிலே எந்த குறையும் இல்லை.
உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்தேன் அம்மா. ஆமா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், சரி. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். ஆமா. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டு, மூக்கரை. ஆமையா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு என்ன இந்த உலகத்தே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒரு வீட்டுல குடிப்பதற்கு கூட உப்பு இல்லாத கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட பிள்ளை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எத்தனையோ? 21. ஆமா. சரி. அப்ப நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதும் இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். படியிலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் பார்வதி. நீ கைலாசத்தில் இரு, ஆண்டவர் சென்று நான் திரும்பி வருகிறேன். இறைவா, உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். நானும் உங்க கூட வாரேன் அப்படின்னா ஒண்ணு. பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியம்? உங்க அன்னை